Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அழகான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த vlogல எப்பவும் போல இல்லாம கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக என்னோட கிச்சனை நான் எப்படி எப்பவும் க்ளீனா நீட்டா மெயின்டைன் பண்றேன், அதுக்கு என்ன மாதிரியான குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்போதான் பிகினர்ஸா இருக்கீங்க, புதுசா மேரேஜ் ஆனவங்களா இருக்கீங்க, இல்ல இந்த மாதிரி குக்கிங் கிச்சன் கிளீனிங் பற்றின விஷயங்கள்லாம் இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. சம்மருக்கு நல்லா சில்லுன்னு ஒரு சர்பத்தோட இந்த vlog வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணும்போது, சமையலுக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, காஃபி டீ இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கவுண்டர் டாப்பில் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது தெரியாமல் சிந்தி வச்சுருவோம். அது எப்படின்னாலும் ஒரு கிளாஸ்லேருந்து இப்போ ஆற்றிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வழியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம நின்று இருக்க வரைக்கும் பொங்கி வழியாத பால் இப்போ கொஞ்சம் நகர்ந்து போகலாம் அப்படின்னு போனோன்னா அப்போ தான் பொங்கி அதில் அப்படியே வழிஞ்சு கவுண்டர் டாப்பில் ஸ்டவ்வில் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அப்புறமா சமையல் முடிச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி காஞ்சி போய் அதை திருப்பி நம்ம வந்து சோப் வாட்டர் வச்சோ இல்லை ஸ்பாஞ்ச் வச்சோ ஸ்க்ரப்பர் வச்சோ தேய்ச்சி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த இடம் மெஸ்ஸி ஆக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம், என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் சிங்க் ஏரியா பக்கத்தில் வந்து ஒரு கிளாத் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எப்போவுமே வந்து வச்சுருப்பேன். ஏன்னா டக்குன்னு இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது கொட்டிடுச்சுன்னா ஸ்பாஞ்ச் எடுத்து அது மேலே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அந்த வழிஞ்ச பால் எல்லாத்தையும் அந்த ஸ்பாஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ எனக்கு க்ளீனிங் வேலைகள் வந்து கொஞ்சம் ஈஸியாகிடும். இல்லைன்னா கிளாத்தை வச்சு ஒவ்வொரு தடவையும் தொடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சமையல் முடிச்சோடனே கவுண்டர் டாப்பை துடைக்கிறதுக்குன்னு ஒரு கிளாத் அங்கே வச்சுருப்பேன். டக்குன்னு எடுத்து துடைக்கிறதுக்கும் அது எனக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் மோஸ்ட்லி நம்ம ஃப்ரூட்ஸ் காய்கறிகள் அதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து அதை டைரெக்டாக கட் பண்ணி அதோட வேஸ்டேஜ் எல்லாம் கவுண்டர் டாப்பில் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த இடம் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். ப்ளஸ் அதை ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போய் போடுற மாதிரி இருக்கும். அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஈரத்தன்மையாக ஆகுறதுனால நம்ம வந்து ஹைஜீனிக்காக மற்ற சமையல் வேலைகளை நம்ம பண்ண முடியாது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டோ ஒரு சின்ன பாக்ஸோ காய்கறி நறுக்கி அதோட வேஸ்டேஜ் எல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இப்போது இதை எடுத்துகிட்டு போய் சிங்க் பக்கத்தில் ஒரு சின்ன கவர் வச்சுருப்பேன், அதில் போட்டு வச்சுருவேன். என்னோட சமையல் வேலைகள்லாம் முடிஞ்ச உடனே கையோட இந்த கவரில் இருக்கக்கூடிய குப்பையை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இது ஈரத்தன்மையாக இருக்கக்கூடிய குப்பை அப்படின்றதுனால உடனே கொசு வர ஆரம்பிக்கும், அந்த இடத்துல ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும். இல்லை நாள் முழுவதும் அப்படியே போட்டு வச்சுருந்தா சில பொருள்னால அதில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்பப்போ இதை வந்து உடனே கையோட டிஸ்போஸ் பண்ணிடுவேன். அடுத்த விஷயம், சமைச்சிட்டு இருக்கும்போது நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து உடனே க்ளீன் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு சாப்பிங் போர்டு, அப்புறம் கண்ணாடி கிளாஸஸ் எதுக்காவது நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம், பிளேட்டு, மிக்சி ஜாரு, அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டுற உரல், இதெல்லாம் வந்து உடனே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நம்மளோட சமையல் வேலைக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இது எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரையாக விட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டோம்னா அதை க்ளீன் பண்ணுற வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து கையோட க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ எனக்கு அடுத்தடுத்த கிச்சன் வேலைகள் பார்க்கும்போது தேவைப்படுச்சுன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி செராமிக் பிளேட்டு கண்ணாடி கிளாஸஸ்லாம் அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலான்னு சிங்கில் போட்டு வச்சோன்னா அடுத்து ஏதாவது பொருள் போடும்போது அது உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். அடுத்ததாக என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் எப்பவும் க்ளீனாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நான் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடாக அந்த சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களை கவுண்டர் டாப்லேயே போட்டு வச்சுருக்க மாட்டேன். அது எல்லாத்தையும் அப்படியே சமையல் நடந்துட்டு இருக்கும்போதே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சிங்கில் போட்டுருவேன். ஸோ தட் கவுண்டர் டாப் வந்து எப்பவும் நிறைஞ்சு போய் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்காது. அடுத்த விஷயம், சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மசாலா பாக்ஸஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சமையல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த மாதிரி கிளாத் வச்சு தொடச்சிட்டு அப்புறம் அது இருந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்பப்போ இந்த வேலைகளை பண்ணிடுறதுனால இந்த வேலைகளை செய்கிறதுக்குன்னு நம்ம ஒரு டைம் எடுத்துக்கவும் தேவையில்ல.
ப்ளஸ் நம்ம அப்படியே அதை தொடச்சி நீட்டாக வச்சிடுறதுனால அந்த பொருள் பார்க்குறதுக்கு எப்போவுமே க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் ஆகும். எப்போவாது நம்ம வந்து டைம் கிடைக்கும் போது அதை டீப் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி அதை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு வராது. அடுத்த விஷயம், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்டி, அப்புறம் அந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிற ஜார் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு உடனே நம்ம கவுண்டர் டாப்பில் கொண்டு போய் வைப்போம். அப்படி இல்லைன்னா ஸ்டவ் மேலே வைக்கிறது, இல்லை கரண்டியெல்லாம் வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு பாத்திரம் மூடி போட்டுருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு அதில் வைக்கலாம்னு அது மேலே வைப்போம். இந்த மாதிரி வைக்கும்போது அந்த இடங்கள்லாம் வந்து கரையாகும். திருப்பி அந்த இடத்த நம்ம ஒரு தடவை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக சின்னதாக ஒரு பவுல் மாதிரி வச்சு அதில் அந்த எண்ணெய் ஜாரை வச்சுக்கிறது, ஒரு சின்ன பிளேட் வச்சு அதில் அந்த ஸ்பூனை வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறது, இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்பூன், எண்ணெய் ஜாரு இதெல்லாம் வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது ஏற்படக்கூடிய கரை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் க்ளீனிங் வேலைகளையும் ஈஸியாக்கிக்கலாம். அடுத்ததாக என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் எப்பவும் க்ளீனாக இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சமையல் வேலைகள்லாம் முடிக்க போகிற டைம் இருக்கும்ல, அதாவது சாதம் மட்டும்தான் பேலன்ஸ் வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த சாதத்தை ஸ்டவ்வில் வச்சு விட்டுட்டு சைட் பை சைடாக கிச்சன் கவுண்டர் டாப்பை வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு ஈரமான கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருவேன். நைட்டு தான் கொஞ்சம் சோப் வாட்டர்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவேன். ஸோ தட் இப்போ வந்து இந்த மாதிரி தொடச்சிட்டு ஸ்டவ் ஏரியாவையும் அந்த ஸ்டவ் மட்டும் அப்படியே விட்டுருவேன். ஏன்னா அது கொஞ்சம் சூடாக இருக்கும். ஒன்று சமையல் வேலை போயிட்டுருக்கோம், அப்படி இல்லைன்னா வேலை அப்போ தான் முடிச்சிருந்தேன்னா ஸ்டவ் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். அப்படின்றதுனால அப்போ துடைக்க மாட்டேன். மற்றபடி கவுண்டர் டாப்பை நீட்டாக தொடச்சிட்டு மிக்ஸி, இண்டக்ஷன் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு தடவை இந்த மாதிரி வைப் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி வைப் பண்ணுறதுனால அதில் எண்ணெய் பிசுக்கு சேர்றது, தூசி வந்து சேர்றது, மிக்சிலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது சிந்தக்கூடியதெல்லாம் அதில் வந்து அப்படியே கார மாதிரி படிஞ்சிரும். அது எல்லாத்தையும் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கோ அதே அளவுக்கு அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய திங்ஸும் நீட்டாக இருக்கணும்னா அப்பப்போ இந்த மாதிரி வைப் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம், மத்தியான சாப்பாடு முடித்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஆறிடும் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துருவேன். அந்த ஸ்டவ்லேயும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் ஏரியா இருக்குல்ல, அதுலேயும் எண்ணெய் பிசுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு அதை தொடச்சி எடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஒரு 90% வேலை முடிஞ்சுது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது. கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க் ஏரியா எப்போவுமே க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் ஆனால் தான் கிச்சனில் வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், பூச்சி வராமல் இருக்கும், கரப்பாம்பூச்சிலாம் வீட்டுக்குள்ளே வரும்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா நம்மளோட கிச்சன் சிங்க் வந்து எப்பவும் பளிச்சுன்னு இருக்கணும். அதுக்கு வந்து நான் ஒவ்வொரு டைம் சமையல் வேலைகள் முடித்ததும் கையோட அந்த கிச்சன் சிங்க் இருக்கும்ல, அதை வந்து ஒரு தடவை இந்த மாதிரி சோப் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். அதே மாதிரி நைட்டும் சமையல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவேன். அப்போது கிச்சன் அந்த சிங்க் ஏரியா இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அதில் வாஷிங் சோடாவும் போட்டு விட்டுருவேன். ஏன்னா அந்த கிச்சன் சிங்கில் தண்ணி போகிற இடம் இருக்குல்ல, அதில் வந்து எண்ணெய் பிசுக்கு ரொம்ப நாள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து அழுக்கு மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ள அந்த தண்ணியெல்லாம் வந்து சில நேரம் அடைச்சிக்கும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். பூச்சி எதுவும் அது வழியாக உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னா வாஷிங் சோடாவும் ஹாட் வாட்டரும் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன். இந்த ஒரு கிளீனிங் பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட நைட் கிச்சன் கிளீனிங் ரொட்டீனில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து எனக்கு வந்து என்னோட கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரியான இன்னும் நிறைய ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த இந்த சிம்பிளான குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களோட கிச்சனை நீங்கள் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.